அழகே அழகு அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசா வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம என்னோட சேனலுக்கு ஆதரவு குடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்டையில சுரேஷ் பார்த்தீங்கன்னா, மதிய வீட்ட விட்டு வெளிய போ சொல்லுவாரு. மதியம் கோவத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு திண்ணையிலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லி சுரேஷ்க்கு கால் வருது. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க. அவ திண்ணையிலேயே உட்காந்துட்டு இருக்காளே என்ன பண்றதுன்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. அவ எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கட்டும். நீங்க யாரும் வெளிய போவாதீங்க. அவள உள்ள கூப்பிடாதீங்க. கதவ சாத்திட்டு நீங்க உள்ளவே இருங்கன்னு சொல்லிட்டு சுரேஷ் கிளம்பிடுறாரு. சுரேஷ் போகும்போது மதிய பார்த்து, "இங்க எதுக்கு உட்காந்துட்டு இருக்க? உங்க அம்மா வீட்டுக்கு போ வேண்டியது தானே! இல்லாட்டி எங்கேயாவது போய் தொலைய வேண்டியது தானே! திரும்பி வரும்போது நீ இங்க இருக்கக்கூடாது. எங்க போவேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ இங்க இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. அமைதியா இருந்த வீடு உன்னால இப்ப எப்படி இருக்கு பாரு. நான் திரும்பவும் சொல்றேன், நான் வரும்போது நீ இங்க இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நான் உன்ன பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நேத்து சண்டையில ஒரே ஒரு சாரி தானே மதி, கேளு மதி அப்படின்னு சொல்லி மலர் சொல்லியிருப்பாங்க. உங்கள மாரி சுயமரியாதைய இழந்தெல்லாம் என்னால இங்க இருக்க முடியாது. நீங்க வாய மூடுங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி மதி சொல்லியிருப்பாங்க. அத நெனச்சு மலர் ரொம்பவே வருத்தப்படுவாங்க. பாக்கியராஜ், "நீ இப்ப எதுக்கு ஃபீல் பண்ணிட்டுருக்க? மதி சொன்னத நெனச்சா? அவ வேணுன்ட்டே சொல்லியிருக்க மாட்டா. மனசாரலாம் சொல்லியிருக்க மாட்டா. ஏதோ டென்ஷன்ல சொல்லியிருப்பா" அப்படின்னு சொல்லுவாரு. மதி உண்மையாவே உன் மேல அன்பும் பாசம் வச்சிருக்கான்னு சொல்லி பாக்கியராஜ் சொல்றாரு. என்ன பார்த்து சுயமரியாதை இல்லாம இருக்கன்னு சொல்லிட்டாளே! நான் இது என்னோட அத்தை, என்னோட குடும்பம், என்னோட மாமா நெனச்சு தானே நம்ப எல்லாத்துக்கும் விட்டு குடுத்து போணுன்றதுனால தானே விட்டு குடுத்து போறேன். வெளியாளுங்கிட்டலாம் நான் இப்படி இருக்கறது இல்லையே! கேட்க வேண்டிய இடத்துல கேட்டுட்டு தானே இருக்கேன். என்ன பார்த்து எப்படி அவ அப்படி சொல்லுவா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அந்த சமயம் பாக்கியராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, கதவ தட்டுறாங்க. என்னம்மான்னு கேட்கும்போது, அவ இன்னமும் வாசல்லயே தான் உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. நீயாவது உள்ள கூப்பிட வேண்டியது சொல்றாங்க. உன் தம்பிகிட்ட யார்றா திட்டு வாங்குறது? மலர் ஒரு மாரி சோகமா இருக்கத பார்த்துட்டு, "என்ன உன் மூஞ்சியே சரியில்லையே! ஓ! மதி சொன்னதுனால இப்படி இருக்கியா? உனக்கு தேவ தான். அவ எது செஞ்சிருந்தாலும் அவ பாவம். அவ தெரியாம பண்ணியிருப்பான்னு அவளுக்கு வக்காலத்து வாங்குனால உனக்கு தேவ தான். இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவைன்னு" சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மலர் என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு சொல்லி பாக்கியராஜ் இத போ சொல்றாங்க. மதியம் அவங்க வீட்டு திண்ணையில உட்காந்துருக்கிறத பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம், "என்ன புது மருமக வாசல்ல உட்காந்துட்டு இருக்கா? அதுவும் ரொம்ப நேரம். அவங்க வீட்டு கதவு பார்த்தீங்கன்னா சாத்தியிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பொரள பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. பாக்கியராஜ மாலரும், "அவ ரொம்ப நேரமா வெளிய இருக்கா. அவள உள்ள கூப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு யார் வெளிய வந்தாலும் எல்லாரும் வெளிய போயிடணும். மாப்பிள மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காரு. சுரேஷும் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கான். ஆனாலும் அவ கேட்காம திமிரு பிடிச்சுட்டு அலையிறா. அவளுக்கு யாரும் வக்காலத்து வாங்கிட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஹார்ஷா பேசுறாரு. உடனே அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. "என்ன உன் புது மருமக ரொம்ப நேரமா வெளியில திண்ணையிலேயே உட்காந்துட்டு இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "அவ காத்து வாங்க உட்காந்துட்டு இருக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "காத்து வாங்கணும்னா போய் பின்புறம் உட்கார வேண்டியது தானே? கதவெல்லாம் சாத்திட்டு இருக்கீங்க. நீங்கலாம் உள்ள குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அவ என்னடா சோகமா வெளிய உட்காந்துட்டு இருக்கா. என்னதான் கதை?" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி எதையாவது கேட்டுட்டே இருக்காங்க. உடனே ராஜலட்சுமி டென்ஷன் ஆகுறாங்க. "மலரு, நீங்கலாம் வாங்க அக்கா ஒரு நிமிஷம். எங்க மாமா இருக்காரு. இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. நீங்கலாம் இப்ப போங்க. நான் அப்புறம் என்னன்னு சொல்றேன்" அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. உடனே ராஜலட்சுமி புலம்ப ஆரம்பிச்சுடுறாங்க. "இவளால நம்ம குடும்பம் மானமே போகுது. எவ்வளோ கௌரவமா வாழ்ந்த குடும்பம்" அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே பாக்கியராஜ், "இதுக்கு தான் நான் அவள உள்ள கூப்பிடுங்கன்னு சொன்னேன். நீங்க தான் கேட்க மாட்றீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா, "நீ போய் அவகிட்ட ஒரு வாட்டி பேசி பாரு. மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னாலாம் உள்ள கூப்பிடு" அப்படின்னு சொல்றாங்க. ராஜலட்சுமி போய் மதி கிட்ட பேசுறாங்க. அப்பவும் மதி பார்த்தீங்கன்னா, தப்பு செய்யாத விஷயத்துக்கு என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அவங்க கோவத்துல உள்ள வந்துடுறாங்க. சரி, அவ தான் உள்ள வரமாட்றா. நானும் போய் வெளியில உட்கார்றேன்னு சொல்லிட்டு, மலரும் பார்த்தீங்கன்னா, மதி கூட உட்கார்றேன்னு சொல்லிட்டு, அவங்களும் வெளியில திண்ணையில போய் உட்கார்றாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளையும், சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க, மறக்காம என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுத்து, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.